அன்பு இதயங்களே, அன்பான செவ்வாய்க்கிழமை வாழ்த்துக்கள். இது உங்கள் கவி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இங்கே யூகேல கொஞ்சம் சன்ஷைன் எட்டி பார்க்குது. நான் நல்லா இருக்கிறேன், என் கணவரும் நல்லா இருக்கிறார். இன்றைக்கு நான் வீட்டில் இருந்து பேப்பர் ஒர்க் கச்சா பண்ணி கொண்டிருக்கிறேன். நிறைய கால்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் எனக்கு வார நாட்கள் எல்லாம் ஆஃபீஸில் வேலையில் இருக்கிறது, நிறைய ட்ராவல்ஸ் இருக்குது, ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ட்ராவல்ஸ். ஸோ ஆனால் அதுக்கு நடுவில் என் அன்பு நெஞ்சங்களோடு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் ஒரு சில தாட்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணி மனதோடு மனது உரையாட நினைக்கின்றேன். ஓகே, பொய்ன்றது ஒரு பெரிய விஷயம் எங்களோட வாழ்க்கையில். எப்பெல்லாம் நாங்கள் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டில் இருக்கிறோமோ, ஒரு 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 அந்தரமான நிலைமையில் இருக்கிறோமோ, அந்த நேரத்தில் இந்த பொய் சர்வசாதாரணமாக ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக எங்களுடைய வாயிலிருந்து வர பார்க்கும். அது ஒரு மனிதனின் ஒரு இயற்கையான ஒரு குணம்தான். ஆனால் நாங்களே எங்கட முதலாளியா இந்த மைண்ட்லேயும் மனசுல இருக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்காக. இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒயிட் லைசன்ட். யாரையும் பாதிக்காத வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதுதான். சில நேரங்களில் தவிர்க்க முடியாது. யாரையும் பாதிக்காத போது ஒரு சில நேரத்தில் எங்களோட உண்மையான நிலைமையை சொல்ல முடியாத பட்சத்தில் அதை தவிர்த்து சொல்லும்போது அதுவும் ஒரு பொய்யில கேட்டகரியில் தான் வருது. However, முடிந்த வரைக்கும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னவென்றால், ஆனால் அது பெரிய விஷயம் கூட, எங்களுடைய குடும்பத்திலேயாவது நாங்கள் உண்மையாக இருக்கணும். எங்களை சுற்றி எங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உண்மையாக நாங்கள் பழகும் நபர்களோடாச்சும் நாங்கள் உண்மையாக பழகும் நபர்கள் என்றால் அந்த உண்மையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கு முதல் எப்படி ஆரம்பிக்கிறது? எங்களோடு நாங்களே உண்மையாக இருப்போம். என்னுடைய வீடியோஸ், என்னுடைய கணவருடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே என்னுடைய கணவன் சார்பாகவே தமிழில் உங்களோட முடிந்த வரைக்கும் உரையாடி எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், விசேஷங்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிற விஷயங்கள், வாழ்ந்த விஷயங்கள், கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களோட உண்மையாக தான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப இந்த பொய்யான மாயையில் உடன்பாடு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இந்த சோஷியல் மீடியான்றது அதிலிருந்து வெளியே வர வேணுமென்று இருக்கிற நினைப்பு தான் எங்களுக்கு இருக்குது. மாயை என்ன, எத்தனையோ ஜெனரேஷன் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது மாயையாக இருக்கக்கூடாது, நிச்சயமான வாழ்க்கையாக இருக்கணும், நிச்சயமான வேதனைகளாக இருக்கணும், நிச்சயமான சந்தோஷங்களாக இருக்கணும். அதிலிருந்து எப்படி தாண்டி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கிறோம் என்றதை தான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறோம், உங்ககிட்ட இருந்தும் கற்றுக்கொள்ள நினைக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் இதுவும் ஒரு உண்மைதான். உங்களை யாரென்று தனிப்பட்ட ரீதியில் தெரியாட்டாலும் அந்த நோக்கம் என்னென்னவென்றால் எங்களுடைய வீடியோஸ் மூலமாக பொய்யை உரைக்கிறதல்ல. அதே மாதிரி இது நாங்கள் உங்களை ஒரு குடும்ப நண்பர்களாக நினைத்துத்தான், சகோதரிகளாக நினைத்துத்தான் இதை நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். இதில் எங்களுக்கு வேறு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஆனால் இந்த உண்மை, இந்த பொய் இல்லாத ஒரு உண்மை வாழ்க்கை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது. முதல் எங்களோட மனசாட்சிக்கும் எங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேணும். அப்படி உண்மையாக இருக்கும் பொழுது எங்களை சூழ்ந்து இருக்கிற மனிதர்கிட்ட எங்களுக்கு பொய் சொல்ல மனசு வராது. ஏன்னா எங்களைக்கிட்டேயே பொய் சொல்ல மனசு வராத போது எப்படி எங்கள் மேலே அன்பும் அக்கறையும் எங்களை நம்பி இருக்கிற ஆக்கள்கிட்ட நாங்கள் அந்த மாதிரி பொய்யை சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது என்ன, இது யாரும் பாதிக்கப்படாத பொய் என்று நான் சொன்னேன் தானே. ஆனால் எங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோத்தான் பாதிக்கப்படாத பொய்யா இருக்கும்னு நீங்கள் நினைச்சாலும் அது பாதிப்பு தான். ஏனென்றால் உங்களை நம்பி இருக்கிறாங்க, உங்களை நம்பி அன்பு செலுத்துகிறாங்க, உங்களை நம்பி உங்கள் குடும்பமாக இருக்கிறாங்க, நண்பராக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பொய் சொல்கிறத தவிர்க்க வேண்டும். நாங்கள் எவ்வளவு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் ஜஸ்ட் உண்மையாக நேர்மையாக கதைச்சிட்டு போயிடுவோம். இப்போ ஒரு விஷயம் எங்களால், நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, எங்களை கவலைப்படக்கூடாது, எங்கள் குடும்பத்தார் கவலைப்படக்கூடாதுன்ற ஒரு சில பொய்களை நாங்கள் சொல்லுவோம். அவங்களோட நலங்கின கருதி என்று நினைப்போம். அது கிடையாது. அப்படியான பொய் கூட தேவையில்லை. குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஓகே, இதுதான் கஷ்டம், இதுதான் இப்படித்தான் மனசில் தோணுது. ஆனால் என்னால் நான் நினைக்கிறேன் உங்களோட சேர்ந்து இதை ஓவர் கம் பண்ண முடியும் என்று. இல்லை, என்னால் முடியலை, ஆனால் எனக்கு இன்னுமே
இன்னுமே தோணுது வந்து என்னால் முடிஞ்சவட்ட நான் இன்னும் இருந்தால் என்கிட்ட இருந்தால் செய்வேன்னு. அப்படி என்று உண்மையை பேசி பழகுங்க. அது ஒரு தெம்பை தரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட சார்ந்த எல்லோருக்கும் ஒரு தெம்பை தரும். எப்போ எது நடந்தாலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த நேர்மைக்கு ஆக மட்டுமே உங்கள் கூட இருப்பார்கள். அதுக்கு முக்கியமாக நாங்கள் எங்களை ட்ரெயின் பண்ணணும். எங்களோட மனசாட்சிக்கு பொய் இல்லாமல் நடக்க வேண்டும். அது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். மனதோடு மனது நாங்களே எங்கள் கிட்ட கேட்கணும். இது இப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் என்று ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இது எப்படி, இது உண்மையான ஃபீலிங்காக இருக்குதா, இது என்ன மாதிரி, இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு, செய்து பார்ப்போமா, இல்லை செய்து இல்லாட்டா என்ன மாதிரி இவ்வளோ கொஷன்ஸை எங்களுக்குள்ளே நாங்கள் எழுப்ப வேணும். எழுப்பத்தான் அந்த பொய் என்ற அந்த எங்களுடைய அந்த உள்ளே இருக்கிற நேச்சுரலாக ஒரு செல்ஃபிஷ் குணம் உண்டு எங்களை விட்டு விலகி போகும். எங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்களோட குடும்பத்தாருக்கும் இந்த நல்ல ஒழுக்கத்தை, இந்த நல்ல பழக்கத்தை நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லணும். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை வருமென்றாலும் ஒரு உண்மையை நாங்கள் சொல்லிட வேணுமெண்டு. இப்போ ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகுது, இந்த உண்மையை சொல்கிறதாலண்டு நாங்கள் மறைக்க பார்ப்போம். ஏன்னா அது நேச்சுரலாக எங்கள் குடும்பத்தில் மேலே இருக்கிற அக்கறை. ஆனால் உண்மையான அக்கறை என்ன தெரியுமா? அது கிடையாது. உண்மையான அக்கறை எதில் இருக்குது? உண்மையை சொல்லி, எவ்வளவு அது புளிப்பான விஷயம், கசப்பான விஷயம் என்றாலும் உண்மையை சொல்லிட்டு அதை நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஓவர் கம் பண்ணுறதுல தான் அந்த ஒப்ஸ்டாக்கிள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். உண்மையில் அதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்த கற்களுக்கு ஒரு 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 விதிமுறையாக அமையும், ஒரு கைட்லைன்ஸாக அமையும். ஓகே, ஸோ அதனால் பொய் என்றது எவ்வளோ எங்களுக்கு அந்த சுயநலமாக டக்குன்னு பொய் சொல்ல வந்துடும். இதுக்காக நான் உங்கள் முன்னுக்கு நிற்கிறேன், நீ பொய் சொன்னதே இல்லையா? கண்டிப்பாக நான் பொய்யும் சொல்லியிருக்கிறேன். அதை சொல்லி அதுக்கு பிறகு இருந்த அந்த அனுபவத்தால், அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டால் எனக்கு வந்து அது என்மேலேயே ஒரு அருவருப்பு வந்துடுச்சு. வளர வளர எனக்கு ஒரு அருவருப்பு வந்துடுச்சு. ஸோ என்னுடைய சகோதரங்களோட நான் அதை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணினேன் ஆரம்ப காலத்தில் இருந்து. எங்களுக்கு எவ்வளவு வந்து நாங்கள் பெரிய தைரியமான ஆக்களை காட்டணும், இல்லாட்டா நல்ல கம்ஃபர்ட்டான ஆக்களை காட்டணும்ன்றதுக்காக எங்களுக்குள்ளேயே போய் சொல்கிறத நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு நான் சொல்லி பழகி கொண்டேன் என்னுடைய சகோதரர்களோட. அவர்களும் அதை தான் இன்றைக்கு வரைக்கும் அவர்களும் என்னோட அதை தான் கடைப்பிடிக்கிறாங்க. என்னுடைய கணவரும் அதில் ரொம்பவும் அவர் அதை முக்கியத்துவம் செய்கிறார். கணவன் மனைவியாக நாங்கள் அமைஞ்சதுக்கு நிறைய இந்த மாதிரி ஒத்துப்போன குவாலிட்டிஸ் இருக்குது. மத மொழி பேதம் அப்பாற்பட்டு இந்த குவாலிட்டிஸ் இருக்குது எங்களுக்கு. அதனால தான் எனக்கு வந்து அவர் மேலே மிகவும் மரியாதை இருக்கிறது. காரணம் அதை தான். நிறைய மனிதர்கள், நேர்மையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த நேர்மைக்கு பின்னுக்கு சில நேரம் புகழ் இருக்காது, பணம் இருக்காது, ஆனால் நேர்மை இருக்கும். அந்த நேர்மையான மனிதர்கள் கிடைப்பது ரொம்ப அரிது. அந்த நேர்மையான மனிதர்கள் இந்த உலகத்தில் நாங்கள் உருவாக்குவோம். எங்களிருந்து ஆரம்பித்து எங்களோட குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தவருக்கும் நாங்கள் இந்த நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்போம். அதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கின்றேன். உண்மையாக இருக்க பார்ப்போம் முடிந்தவரை. எல்லா நேரத்துலையும் உண்மையாக இருக்கிறது கஷ்டம். முடிந்தவரை அட்லீஸ்ட் எங்களுக்கு நாங்களும் எங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்குமாவது நாங்கள் உண்மையாக இருப்போம். அதுக்கு பிறகு எங்கள் நண்பர்கள், எங்கள் வெளியே இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கில்ஸை நாங்கள் குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இன்றைய பொழுதை நீங்கள் கடந்து போவீங்கள் என்று நம்புகின்றேன். எஸ், நானும் திருப்பி பேக் ஒர்க்குக்கு போக வேணும். பட் உங்களோட இந்த மனதாக உரையாடும் இந்த தருணங்கள் எனக்கு மிகவும் குவாலிட்டியான டைம்ஸ். வேறு எதுவுமே நான் எதிர்பார்க்குறதில்லை இந்த வீடியோஸ் மூலமாக. ஜஸ்ட் உங்களோடு எங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுறது மட்டும்தான். இது அட்வைஸ் இல்லை, இது நாங்கள் வாழும் விதம். உங்களோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். நன்றி, வணக்கம். இது உங்கள் கவி.